ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்காக நான் கொண்டு வந்த பணப்பெட்டியை தொட்டு விட்டாய்தானே? இதன் மூலமா உனக்கு தேவையான பணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை இன்று இரவு உன் கைகளில் நானே கொண்டு வந்து ஒப்படைச்சிட்றேன். எப்போதும் எல்லா இடங்கள்லையும் உண்மையா வெளிப்படையா யதார்த்தமா நீ பேசினனால தான் எல்லாரும் உன்னை ரொம்ப சாதாரணமா இலக்காரமா நினச்சிட்டாங்க. ஆனால் பொய்யா நடித்தவங்களும் பகல் வேஷம் போட்டவங்களும் பகட்டா இருந்தவங்களையும் நல்லவங்கன்னு இந்த உலகம் நம்பிக்கிட்டு இருக்கு. பொய்யாக நடிப்பவர்களையெல்லாம் பாராட்டுகிற இந்த உலகம் உண்மையா வெளிப்படையாக இருந்த உன்னை மிக அலட்சியமாக ஏளனமா இலக்காரமா பார்த்தாங்க தானே. இப்போது அப்படி உன்னை அல்பமா நினைச்சவங்க கண்ணு முன்னாலதான் அற்புதமாய் மாத்தி காட்ட போறேன். எப்போவுமே வாழ்க்கை இதே போல இருந்துடாதுன்னு உனக்கு தெரியும் தானே. இப்போது நீ சற்றும் எதிர்பாராத விதத்துல உன் வாழ்க்கையை மிகச் சிறப்பாக மாற்றி அமைச்சு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தான் இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன். சில பிரச்சனைகளுக்கு தற்காலிக தீர்வு தூக்கமாக தான் இருக்கும். பல பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு வேணும்னா நீ மௌனமாகவும் இருக்க கற்றுக்கோ. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அதை நினச்சி கவலைப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காம கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சாலும் சரி, அல்லது கொஞ்ச நேரம் தனிமையில் அமைதியாக மௌனமாக உட்கார்ந்தாலும் சரி, நீயே அறியாமல் அது உனக்கு சரியாகவதை உன்னால் உணர முடியும். ஏன்னா சும்மா ஒரு விஷயத்தில் நீ தலையிட்டு அதையே நினச்சி வருத்தப்பட்டு சோர்ந்து போகாமல் அமைதியாக பொறுமையாக இருக்கும்போது, கொஞ்சம் ஓய்வெடுக்கும்போது உனக்காக அந்த விஷயத்தில் நான் தலையிட்டு அனைத்தையுமே சரி செஞ்சிடுவேன். நீ என்னவோ யார் மனசும் காயப்பற்றக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் செய்கிற. ஆனால் ஒவ்வொரு முறையும் மற்றவங்க அவங்க வார்த்தைகளால் உன்னை சுலபமாக காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி விடுறாகிறார்கள் என்பதை எப்போது புரிஞ்சுக்க போகிறாய் என் செல்லமே? எல்லாரும் உனக்காக பணிந்து அன்பா பேசி ஒதுங்கி போறதால யாரும் யாரையும் கோழைன்னு தவறாக நினைச்சிட வேணான்னு இந்த உலகத்து மனிதர்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா நீ அன்பா பாசமா பணிந்து ஒதுங்கி போவதாலேயே உன்னை எல்லாரும் ஏமாளி கோமாளி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உன்னுடைய அன்பையும் அக்கறையையும் புரிந்து கொள்ளாத அறியா பேதைகளாக இருக்கும் அந்த மனிதர்களுக்கு உன்னை போல நல்ல மனசு உள்ளவங்களை புரிஞ்சுக்க தெரியல. அவங்கெல்லாம் ஏதாவது ஏமாத்துக்காரன்ட்டையும் துரோகிகிட்டையும் மாட்டும் போதுதான் உன்னை பற்றிய அருமை பெருமைகளை உணர்ந்து கொள்வார்கள். யார் என்ன செஞ்சாலும் எப்படி நடந்துக்கிட்டாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இப்போது உன் மனசுல மகிழ்ச்சி இல்லை, அமைதி துளியும் இல்லாம நீ தத்தளிச்சுக்கிட்டும் தவிச்சுக்கிட்டு இருக்கதும் எனக்கு தெரியும். நீ வருத்தப்படக்கூடாதுன்னு தான் அனைத்தையும் உனக்காக சரி செய்து கொடுப்பதற்காக இந்த கருப்பசாமி நானே உன்னை தேடி வந்துட்டேன். உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் சிறப்பான முடிவுகளை கொடுக்க நான் தயாராகவே இருக்கிறேன் என் தங்கமே. எப்பவுமே பேச்சை குறைச்சிக்கிட்டு செயலை அதிகப்படுத்து. உன்னை நீயே பக்குவப்படுத்திக்கிட்டு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை வளர்த்துக்கும் போது இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில ஜெயிக்க வைப்பேன். நீ யாரை நேசிச்சாலும் மனசார உண்மையாக நேசிக்கணுமே தவிர ஏதாவது ஒரு காரணத்தோடும் காரியத்தோடும் அவங்க நாளைக்கு நமக்கு இந்த விதத்துல பயன்படுவாங்க, அப்படி உதவி செய்வாங்கன்னு எதையும் எதிர்பார்த்து யாருக்கிட்டையும் பழகாத. இந்த உலகத்துல எதுவும் யாருமே நிரந்தரமாக உன் கூடவே இருப்பாங்கன்னு மட்டும் நினைச்சிடாதே என் செல்லமே. காலம் மாற மாற கால சுழற்சியில் நீ நேசிப்பவர்களும் மாறுவார்கள். இந்த உலகத்துல உன் மேல அன்பும் பாசமும் வைக்கக்கூடிய நிரந்தரமான நல்ல மனிதர்கள்னு யாருமே கிடையாது. ஆனா நீ வைக்கிற நேசம் மட்டும் நிரந்தரமானதாக இருக்கும். எப்போதுமே எல்லாரையும் உண்மையாக அன்போடு பாசத்தோடு நேசிக்க பழகு. நீ யாரையும் எதுக்காகவும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது, யாருக்கும் பாரமாக இருக்கவும் கூடாது. உனக்கு கிடைச்ச வாழ்க்கையே போதும்னு திருப்தியா மனநிறைவோடு ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பி. எப்போதும் யாருக்கும் நீ இரண்டாவது வாய்ப்பாக இருக்கக்கூடாது. ஒரு தடவை உன்னை தவற விட்டுட்டாங்க, நீ அவங்களுக்கு உதவி செய்ய போகும்போதோ அவங்களுக்கு பாசமாக பேசும்போதோ உன்னை ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னா மறுபடியும் அவங்க உன்னை நெருங்க முடியாத அளவுக்கு உன் அணுகுமுறையையும் பேசும் பழக்க வழக்கத்தையும் மாற்றிக்கோ. ஏன்னா உன்னை அலட்சியமாக நினச்ச மனிதர்கள் முன்பாக உன்னை மிக பெருசாக உயர்வாக வாழ வைக்கும்போது
அவர்கள் உன்னை நெருங்கவே யோசிப்பார்கள் என் செல்லமே. ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னு முடிவெடுத்தா அதை அடைவதற்காக எல்லா விதத்திலும் நீ முயற்சி செய். ஆனால் ஒரு விஷயம் வேணாம்னு முடிவெடுத்துட்டா அதில் பிடிவாதமாக இருக்க கற்றுக்கோ. வேணாங்கிறது உன் வாழ்க்கைக்கு வேணவே வேணாம்னு அதை ஒதுக்கி வச்சுட்டு உனக்கு வேணும்னு நீ ஆசைப்பட்ட, உனக்கு பிடிச்ச, உனக்கு விருப்பமான விஷயங்களை மட்டும் உன் கைகளில் வச்சுக்கோ. சில தருணங்களில் நீ மற்றவங்க மேலே வைக்கிற நம்பிக்கைங்கிறது உனக்கு பலமாகவும் அமைது, பல சமயங்களில் அதுவே உனக்கு பலவீனமாகவும் அமைஞ்சிருது. அதனால் எப்போ யார் மீது நம்பிக்கை வைத்தாலும் அது ஒரு அளவோடு இருக்கும்படியும், அது எந்த விதத்திலும் உனக்கு ஏமாற்றத்தை தராத வகையிலும் நீதான் கவனமாக பார்த்து நடந்துக்கணும். உன்னை தூசின்னு நினச்சவங்க கண்ணு முன்பாக உன்னை மிகப்பெரிய கோபுரமாக, உயரமான வாழ்க்கையை வாழும்படி இந்த கருப்பசாமி செஞ்சு காட்டுவேன்.